நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் தட்சிணாயன காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி காரியங்கள் நாம் பண்ணணும் முதல்ல. ஏன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது, உத்ராயண புண்ணிய காலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தட்சிணாயனம்னா என்ன, உத்ராயணம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. அப்படின்னா என்ன, பல சித்தர் பெருமக்களும் ஞான பெருமக்களும் வாழ்வியல் அறிஞர்களும் வாழ்ந்து சென்றவர்களும் சொல்கின்ற விதிகளை தான் நாம் இன்றளவும் பின்பற்றின்னு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனுடைய வடிவமைப்பு தான் வெவ்வேறு விதமாக நாம் வடிவமைக்கிறமே கண்டி தத்துவங்கள் என்னமோ ஒன்று தான். இது நாள் வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு வருது. நாம் இதை மாற்றிட்டோம், அதை மாற்றிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம்னு தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி, ஆனால் இங்கே எதையுமே மாற்றலை அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. ஆமாம், இந்த கிரகங்கள், இந்த கிரக பாவங்கள், கிரக காரத்துவங்கள், கிரக தசாபுத்திகள், இதெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கும். எப்பயுமே நாம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பின்னு கிடப்போம். அதனால் பயணத்தை தான் அயனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியனை மையமாக வைத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் உத்ராயணம் தட்சிணாயனம். ஒரு ஜாதக விதியில் விதி மதி கதி அப்படின்னு தான் ஒரு பலன் நாம் எடுப்போம். முதல்ல பிறந்த நேரத்திற்குண்டான லக்ன புள்ளியை மையமாக எடுத்துட்டு சொல்லக்கூடிய விஷயந்தான் விதி. மதி சந்திரனை மையப்புள்ளியாக வைத்து லக்ன பாவகமாக சந்திரனை பாவித்து அந்த பாவகத்திலிருந்து அதற்குண்டான பலன்களை எடுக்கிறது தான் மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கதி, இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஜாதகம் புலப்படலை, நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா சரி, கதியாவது இருக்கா? அப்போ சூரியனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்றளவு மேலை நாடுகளில் சில சாஸ்திரங்கள் கடைபிடிக்கிறா அப்படின்னா சூரியன் தான் மையமாக வைக்கிறா. சூரிய பஞ்சாங்கம் அப்படின்னு தனித்துவமான ஒரு பஞ்சாங்கமே இருக்குது. அவங்க அந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதி கடைபிடிக்கிறான். அதனால் சூரிய சித்தாந்தத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய பலன்கள் தான் இந்த உத்ராயணம் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு பண்ணுது. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே படித்த படிப்பு தான். ஒரு பூமி உலோக மேப் இருக்கும், இந்தியாவினுடைய மேப் இருக்கும். அந்த மேப்பை சரிபாதியாக பிரிக்கிற மாதிரி பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 0 டிகிரி இருக்கும். அதுக்கு பிறகு 28 டிகிரி கடகரேகையாகவும் 23 டிகிரி சாய்ந்த கோணங்கள் தீர்க்க ரேகையாகவும் இருக்கும். இந்த சயின்டிஃபிக்கை தான் இது வரைக்கும் அந்த பூமத்திய ரேகை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு மார்க்கிங்லாம் யாரும் பண்ணுறதா கிடையாது, சொல்கிறா அப்படின்னு. ஆனால் இதை சாஸ்திர வடிவில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் உத்ராயண காலமாகும். அப்போ அந்த வடக்கில் முடிந்து மறுபடியும் சூரியன் தென் திசை நோக்கி பயணிக்கும் காலம் இங்கே தட்சிணாயன காலமாக குறிப்பிடப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, இதுதான் நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறோம். நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம கையை 2 மேலே தூக்க சொல்லிவிட்டு, ஆமாம், பார்வை கிழக்கு வடக்கு தெற்கு அப்படின்னு 4 திசைகள்லேயும் நம்மளுக்கு ஸ்கூலில் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வழக்கம். அப்போ இது என்ன, தென் திசை நோக்கி சூரியன் பயணிக்குது, வடக்கு திசை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கா, பூமி தான் சுற்றுது. அப்போ நமக்கு பார்வையில் என்ன தெரியுதுன்னா, நாம் இங்கே பூமியில் இருக்கிறதுனால சூரியன் சுழற்சி ஆகிற மாதிரி நமக்கு அது தெரியுது. நாம் அறிவாற்றல் அறிஞர்கள் சித்தர் பெருமக்கள் நமக்கு முன்னாடி சொன்ன ஜோதிட வல்லுநர்கள்
என்ன விதிகளை கடைபிடித்து வச்சுட்டு போயிருக்காளோ அதனுடைய சுவடுகளில் இருந்து தான் நாம் பிரதிபலிப்பு பளிச்சாகணும். ஏன்னா நாம் யாரும் போயிட்டு அதெல்லாம் உள்நோக்கம் ஆராய்ச்சி பண்ணுற அறிவாற்றல் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சில ஞானங்கள் வேணும். அதனுடைய தத்துவங்களே பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் நாம் அவங்க கொடுத்த ஒரு பாராயணத்தை பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்ன சூழலோ அதை தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகணும். ஆமாம், இல்லை நீ ஒரு ஆராய்ச்சியாளனாக தனி ஒரு அறிஞராக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புலேருந்து புதிய கண்டுபிடிப்பு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு உனக்கு உண்டான ஞானங்கள் இருக்குன்னா நம்ம அதை முயற்சி செய்யலாம். சரியா? அப்படி இருந்தாலும் கடைசியில் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உத்தராயண காலத்தான் பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்திலிருந்து மகர காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் ஆக வரக்கூடிய அந்த 6 மாதமே பகல் மாதம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆடி மாதம் முதல்ல இருந்து தை மாதத்தினுடைய பிறக்கக்கூடிய மார்கழி 31 வரைக்குமே தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஒரு விதி சொல்கிறார். தேவர்களுக்கு ஒரு நாள் தான் நம்மளுடைய ஒரு வருடம். அப்போ கலியுகத்தில் இந்த ஒரு வருட காலங்கள் என்பது தேவலோகத்தில் ஒரு பொழுது தான். அப்போ பகல் பொழுது இரவு பொழுது இந்த ஒரு நாள் தான் இந்த உத்தராயண தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதில் இந்த மத்திய பொழுது பார்த்தோம் அப்படின்னா உத்தராயணத்தில் சித்திரை மாதத்தையும் இரவில் இந்த தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதத்துலேயும் அந்த 0 டிகிரி 180 டிகிரி இது தேவர்களுக்கு சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சில சூட்சமங்கள் சொல்லி வச்சுன்னு இருக்கா. ஏன்னா நமக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னா எதையுமே மனிதன் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வடிவில் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவன் மனதில் பதியும். அதனால் இந்த 0 டிகிரி 180 டிகிரின்றத சாப்பாட்டு வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு அழுத்தமாக புரிஞ்சிடும். அப்போ இன்றளவுமே நம்ம தமிழர்கள் வளரக்கூடிய பிள்ளைகள் வளரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா கதைகள் மூலமாக தான் சில விஷயங்கள் எல்லாம் விளக்குறேன். ஸ்கூலில் வாத்தியார் கூட சில விளக்கத்தை சொல்லணும் அப்படின்னா சில கதைகளை சொல்லி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவா புள்ள. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகளை ஆசிரியர்கள் குருமார்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த தட்சிணாயன காலங்கள் இரவு காலங்கள் அப்படின்னு பேர். அப்போ உத்தராயண காலத்தில் மனிதர்களிடையே பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் உள்ள இந்த உயிரணுக்கள் ஆற்றல்கள் எனர்ஜிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தட்சிணாயன காலத்தில் மனிதர்களுக்கு ஏன்னா இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலமும் இருக்காது, வெயில் காலமும் இருக்காது, குளிர்காலமும் இருக்காது. அது ஒரு மித தட்ப வெப்பநிலையாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கால சூழ்நிலை மாறும்போது அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற காரத்துவம் மாறும்போது நோய் நொடிகள் பிணிகள் எல்லாம் மனிதனை தாக்கும், கிருமிகள் உருவாவதற்கு உண்டான சூழல்கள் ஏற்படும் அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கா. அதனால் அந்த உடல் எஃபெக்ட்லாம் தாங்கணும், எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போதே அதனால தான் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்குது. அந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் உடல் தாங்கணுன்றதுக்காக தான் இந்த வரகு கம்பு கேவுரு கஞ்சி இந்த கூழ் இதெல்லாம் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அம்மன் மாதமாக ஆரம்பித்து நம்ம எல்லாமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது கஞ்சி ஊற்றுறது இதெல்லாம் நடக்கும். அந்த உடலுக்கு ஊட்டச்சத்தான உணவை நம்ம சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்போவே நம்மளுக்கு வருது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் இந்த தட்சிணாயன காலங்களில் வரக்கூடிய இந்த விசேஷத்தில் பூராவே நாம் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல. ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு, காரியம் இல்லாத எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இந்த தட்சிணாயன 6 மாத காலங்களும் அதற்கு முன்னாடி ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, இது இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுகள் அப்படின்ற ஒரு வடிவமைப்பை பிரித்து வச்சிருக்கா. இந்த தட்சிணாயன காலங்கள் முழுவதுமே இறைவனுக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். மனிதன் மக்களுக்கு மக்களாகவே நீங்கள் தொண்டு செய்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த தட்சிணாயனமே உருவாகியிருக்கு. உத்தராயண காலத்தில் இங்கு ஏற்படக்கூடிய இந்த வடிவங்கள், ஆற்றல்கள், சக்திகள், எனர்ஜிகள் இதெல்லாம் பிரதிபலித்து உங்களுக்காக நீங்கள் இந்த உத்தராயணத்தை செயல்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ வீடு கட்டுறதாகட்டும், திருமணமாகட்டும், ஒரு நல்ல ஒரு விசேஷ விஷயங்களாகட்டும், தனக்காக செய்து கொடுக்கக்கூடிய காலம், தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா உத்தராயணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தட்சிணாயனத்தை எதற்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய ஆற்றலை வளப்படுத்தி கொள்வதற்காக. ஆதி காலத்துலாம் யாராவது ஒருத்தர் சொல்லுவாள், நம்ம கதையில் படிச்சிருப்போம், முனிவர்கள் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், காட்டில் போயிட்டு 1000 ஆண்டுகள் தவம் புரிந்தார்கள், ஊசி முனையில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள், ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் புரிந்தார்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது கண்களால் பார்த்துருக்குமானா அதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. அந்த நிலை நம்ம உணர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். அதற்காக அதெல்லாம் நடக்கலை அப்படின்றதெல்லாம் நம்ம சாத்தியக்கூறு கிடையாது. அதற்குண்டான வரலாற்று சுவடுகள் இன்றளவும் இருக்கிறது. அதற்கான அடையாளங்களும் அங்கங்கே இருக்கப்படுகின்றன என்றுதான் நிசப்தமான ஒரு உண்மை. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த தட்சிணாயன காலங்களில் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சக்தி, அப்போ ஒருமித்த கருத்து, ஒன்றோடு ஒன்றாக இணைந்து, கூட்டாக இணைந்து, மக்களோடு மக்களாக இணைந்து, அங்கங்கே நிறைய குழுமங்கள், ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, ஆனால் பல கை தட்டினால் பலமான யோசனை, அப்போ ஓசை வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும் தான் இந்த தட்சிணாயன காலங்களே முதல்ல நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல, இது அறிவாற்றலான விஷயம், ஒரு ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்றைக்கி எல்லாமே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கஷ்டப்படக்கூடாது, வியர்வை வரக்கூடாது. ஆமாம், உடல் உழைப்பு தராமல் என்னென்ன வருமானம் வருது எல்லாத்தையும் எடு அப்படின்னு தான் யோசிச்சிருக்கா. ஒரு மனுஷனும் அதை தான் யோசிக்கிறா. ஆமாம், என்னைக்கு விவசாயம் செய்வதற்குண்டான சூழ்நிலை அடுத்து போகிறதோ அன்னைக்கே உடல் உழைப்பு என்பது விட்டு விடுகிறோம் இல்லையா? ஆமாம், விவசாயி என்ன பண்ணுவான்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பான். முழிக்கப்படும் கண் விழிப்பை பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய வயல்வெளிகளில் கண் முழிப்பான். அந்த பூமியில் உழுவான், அந்த பூமியோடு பூமியாக இருப்பான். அவன்தான் தேவன், அவன்தான் கடவுள். ஆமாம், பிற உயிர்களுக்கெல்லாம் உணவை கொடுப்பவன் தான் கடவுள், அவன்தான் விவசாயி. இன்றைக்கு அந்த விவசாயி என்ன நினைக்கிறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க, தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாம் நினைக்கிறது தான். தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகன் படக்கூடாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அப்போ படிக்க வைக்கணும். சரி, படித்தா அறிவு வளரும், ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உழைப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டுமா கற்றுக் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில இடங்களில் என்ன தான் படித்தாலும், எவ்வளவு பெரிய உயர்வுக்கு போனாலும், உழைப்பதற்கு அங்கே வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்படியே சட்டையை கட்டி போட்டுட்டு, என்ன வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு, கண்டிப்பாக மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்துகிட்டு கொல்லிக்கு போகக்கூடிய, வயல்வெளிக்கு போகக்கூடிய பழக்கம் சில மனிதர்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னா நான் சொல்லலை. பெரிய பெரிய பதவிகளிலும் விட்டு மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுக்கக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உடல் உழைப்பை கொடுத்தால்தான் நாம் இங்கே உயிர் ஆக இருக்க முடியும். பல உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் உடல் உழைப்பு இங்கே தியாகம் செய்ய வேண்டும், வியர்வை துளிகள் சிந்த வேண்டும். அப்போ இந்த தட்சிணாயன காலம் என்பது உங்களுடைய சக்தியை மேலோக்கி கொள்ள வேண்டும். எப்படி சார் சக்தியை நாம் எப்படி மேலோக்கி கொள்வது? அதற்குண்டான வழிகள் என்ன? அதற்குண்டான முயற்சிகள் என்ன?
அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு எனர்ஜி வரும். அப்போ இது ஒன்றும் நம்ம இன்றைக்கி தான் வந்து புதுசாக சொல்லணுன்றதான் இல்லை. சொல்லப்பட்ட விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் தத்துவம். ஆமாம், நாம் இன்றைக்கி வந்து புதுசாக இந்த ஏட்டை மாற்றுறதோ செயல்களை மாற்றுறதோ கூடாது. அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை எந்த காரியத்தை நாம் செய்து நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு டீஆக்டிவேட்டாக நடக்கும், அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுறது, அடுத்து வரக்கூடிய இந்த உத்தராயணத்தை நமக்குண்டான ஒரு முத்ராயணமாக மாற்றுவது எப்படி, அப்போ உத்தராயணத்தில் எப்படி இருக்கணும், தட்சிணாயணத்தில் எப்படி இருக்கணும். இப்போ தட்சிணாயன காலம், அதனால் இந்த தட்சிணாயன காலத்தில் எந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை செய்து என்னென்ன பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து நம்மளுடைய மனதையும் உடலையும் ஒருமித்தே எடுத்து போயிட்டு நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் மேஷத்திலிருந்து மீனம் வரை சொல்ல போகிறேன். நிதானமாக கேளுங்க, பொறுமையாக பாருங்கள். இந்த தட்சிணாயன காலத்தில் உங்களுக்கு வெற்றி உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க. கடகராசினியர்களுக்கு ஆனந்த வணக்கம். இந்த தட்சிணாயன காலத்தை உங்களுடைய சக்தி, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய மைனஸ் ஆர் ப்ளஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான காலம்தான் இந்த தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியனை மையமாக படுத்தி செய்யக்கூடிய இந்த காலம் 6 மாத காலங்கள். இந்த கடகராசினியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அன்பிற்கு அடிமையானவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், குடும்பத்து மேல் ரொம்ப ரொம்ப பாசம் வைத்திருப்பீர்கள். தந்தையின் மேல் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி இருக்கும், அலாவிதி அன்பு இருக்கும். இந்த கடகராசி நேயர்கள் எல்லாமே தாய் தந்தை அனுஷ்டானம் பண்ணுறதில் அவ்வளவு பரிபாலனை உள்ளவ அப்படின்னு சொல்லப்படுது. தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக பெற்ற ராசி எப்பொழுதுமே இந்த கடகராசி தான். ராசிகளிலே குருவனுடைய ஆசி பெற்ற ராசி இந்த கடகராசி தான். புத்திரர்கள் மேல் மிக மிக பாசம், எல்லார் மேலேயும் பாசம் சார். கடகராசி எங்கே மைனஸ் அப்படின்னா பாசம், அன்பிற்கு அடிமையானவர்கள் அப்படின்னு பேர். தன்னுடைய புத்திரன் என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, பிள்ளைங்கள் மேலாம் அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க சார். நீங்கள் அப்பா மேலே, அம்மா மேலே, பொண்டாட்டி மேலே, பிள்ளை மேலே, அந்த பாசம்தான் உங்களை மைனஸ். அப்போ நம்ம இந்த கடகராசி எங்கே மைனஸ் அப்படின்னா பாசத்துக்கு மைனஸ் சார். ஒரு குடும்பத்தில் எப்படி சார் பாசம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? தான் பெற்ற குழந்தைகள் தாம தானே பார்க்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, அதான் சொல்லியிருக்கா. மூத்தோர்கள் என்ன சொல்லியிருக்காலோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கா. நமக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, நமக்கு ஏதாவது சோதனைகள் வரும்போது தான் அவங்க சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிப்போம். மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் அந்த வார்த்தைகளில் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் வைக்கணும், ஆலோசனை பண்ணணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சின்னு சொல்கிறது, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் நம்ம எடுத்துக்கணும் அந்த வார்த்தையை. அலாவிதே பாசம் வச்சுட்டு அந்த பாசமே நமக்கு பிரச்சனையாகி எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு நிர்கதியாக நிற்கக்குள்ள அந்த பாசம்தான் பிரச்சனையாக வந்து நிற்கிது. அக்கா தங்கச்சி மேலே பாசம், பிள்ளைங்க மேலே பாசம், பொண்டாட்டி மேலே பாசம், எல்லார் மேலேயும் பாசம். அது ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. இதுதான் கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப வார்த்தைகளில் ரொம்ப நேர்மையானவர் சார். நீங்கள் கொடுத்த வாக்கை காபந்து பண்ணுறதில் கடகராசி அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு நேர்மையானவங்க, சொல்வன்மம் மிக்கவர்கள், வாக்கு அதிகம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ ஒரு பேச்சே பார்த்தோம்னா ஒரு கௌரவமாக இருக்கும் சார் பேச்சு. உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபோர்ஸாக வரும். இந்த பயந்து பயந்து பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்காது. சரின்னா சரி, தவறுன்னா தவறு, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த கடகராசி நேயர்கள் எல்லாமே
தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை அடிச்சிக்க முடியாது சார். தொழில் பெரிய பெரிய மில் வச்சுருக்கிறவங்க, இந்த உற்பத்தி பண்ணுறவங்க, ஒரு பொருளை மாஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க இல்லையா. மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரே விதமான பொருளை பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தயாரிக்கிறது தான் மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரே பொருள் தான் தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு துறைகள்லாம் இந்த கடகராசி இருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் அது பெரிய சாதனையாக வரும். மாஸ் ப்ரொடக்ஷன், கடகராசியினுடைய தொழில் அமைப்பே மாஸ் ப்ரொடக்ஷன் தான். உணவு தொழில் எடுத்தினாலும் ஏதாவது ஒரே விஷயத்தை கையில் எடுத்துமோங்க. உற்பத்தி தொழிலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுங்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிறைய பேர் அட்வைஸ் சொல்லுவோம் உங்களுக்கு, நிறைய பேர். ஆனால் இதெல்லாம் கேட்காம இருக்கிறதுனாலே பல பேருனுடைய வெறுப்பு உங்கள் பேரில் வந்துடும் சார். ஆமாம், என்னடா நான் எவ்வளோ சொல்கிறோம், இன்னமும் நம்மளை மதிக்கவே மாட்டோம், நம்மளை மதிப்பு கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான், நம்ம வார்த்தைக்கு செவி சாய்க்கவே மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஏன்னா அவனுடைய யோசனையை கேட்டு செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு புகழ் கிடச்சி. அதனால் பல பேருனுடைய பேச்சுக்களுக்கு அவங்க பார்வையில் நீங்கள் ஒரு வெறுப்பாளியாக இருப்பீர்கள். நம்ம பேச்சை அவன் கேட்க மாட்டான் பத்தியா அப்படின்ற மாதிரி உங்களுடைய செயல்கள் இருக்கும் அப்படின்னு பேர். இரக்க குணம் அதிகமான உள்ளவங்க, ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், அன்பிற்கு அடிமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நண்பனை எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீண்ட நாள் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் மேக்சிமம் இருக்கார். இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இருக்கவே இருக்குது. அப்பப்போ ஜம்ப் ஆகினே இருப்பான். ஏன்னா ஒரு நண்பன் கூட உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். முதல்ல நண்பன் மட்டும் சரியாக அமைஞ்சிட்டான்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில நண்பர்கள் உங்களை வாழ்நாளிலே மறக்க முடியாத அளவுக்கு செயல்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஒருத்தன் செஞ்ச செயல் அனைத்து பேரையும் உங்களை சந்தேகப்பட வைக்கும். வேணாம், இந்த லைஃப்பில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், நம்பி கெட்டது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கடகராசிக்கு நடந்துடும். ஏன்னா ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ஒருத்தவா செய்த துரோகம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கினே இருக்கும். இது கடகராசியில் லைஃப்பில் நடக்கும். புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிரும். வரும்போதே என்ன பண்ணுவான், ராஜா மந்திரி குருவே நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தான் உங்ககிட்ட வரவன் எல்லாம் சரண்டராகி தான் வருவான். எங்கெங்கெல்லாம் மைனஸ் அப்படின்ற விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறதால நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அப்போ நண்பன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல மைனஸ். இப்போ நம்மளை யாராவது முகசுத்தி போடுறான், புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது வீட்டினுடைய பெரியவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பீங்க சார். இந்த கடகராசினுடைய பாசிட்டிவ் அதுதான். ஆமாம், யார் ஒருத்தவங்க தாய் தந்தையை வணங்குறாங்களோ அந்த தாய் தந்தை சொத்து சேர்த்து வச்சுருக்கட்டும் இல்லை சேர்க்காமல் இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பிறந்த பிறப்புக்கு என்னவோ அதன்படி தான் அவங்கவுங்க வாழ்க்கை அமையும். அதனால் அந்த தாய் தந்தையர் பிறந்த வாழ்க்கை என்னவோ அது என்னவானாலும் இருக்கட்டும், அந்த தாய் தந்தையை மதிப்பு கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த கடகராசிக்காரர்கள். அதனாலேயே இந்த கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் உச்சத்துக்கு போயிடுவார். மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர் ஒரு வீட்டில் இருக்காருன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் பரவாயில்ல, நல்லபடியாக இருப்பா. ஏன்னா தாய் தந்தை முக்கியத்துவம் கொடுக்குறா. ஆமாம், அதனால் இவர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த தாய் தந்தை பாசத்தினால குடும்பத்தில் வரக்கூடிய மனைவி சற்று பிரச்சனை பண்ணுவோம், அது ரெண்டாவது கதை. இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் என் அப்பா அம்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பா இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. எதிரிகள் மேக்சிமம் இருக்க மாட்டா. ஏன்னா இவா வேலை உண்டு வித்தி உண்டுன்னு தான் இருப்பா. அதனால் எதிரிகள் ரொம்ப அதிகம்லாம் இருக்க மாட்டா.
எதிரியை உருவாக்கி கொள்ளவும் மாட்டார்கள். இது கடகராசிக்கு உண்டான விஷயம். அப்படியே நயந்து போகிறது, அப்படியே நயந்து கழுவண மீனில் நழுவண மீனாக போயிட வேண்டியதான். வாழ்க்கையை அப்படியே நயந்து போயிட வேண்டியதான். கொடுக்கல் வாங்கல் உறவுகளில் சின்ன மைனஸ் நடக்கும் சார். ஆமாம், கொடுக்கல் வாங்கல், கொடுக்கலனாலும் பிரச்சனை, கொடுத்தாலும் பிரச்சனை. 2 விஷயம் நடக்கும் இந்த கடகராசிக்காரர்கள். அப்படியே மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி தான் உங்களுடைய நிலை. ஏன்னா கடகராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இன்கம் வந்துடும் அவங்களுக்கு. அது அந்த ராசி அந்த மாதிரி. அப்படி வரும்போது என்னடா இவ்வளோ இருக்குது கடகராசிக்காரங்க உங்ககிட்ட, ஆனால் அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க இன்கம் அவங்கவுங்களுக்கு செலவு கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் கொடுத்தா தான் என்ன, கொடுத்தா புகழ்ந்து பேசுறது, கொடுக்கலாம் இகழ்ந்து பேசுறது. அப்படி கொடுத்தாலும் திருப்ப கொடுக்கறது கிடையாது. இது கடகராசிக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஆமாம், அப்படி மீறி கொடுக்குறா அப்படின்னா சில மாதங்கள் சரியாக நடந்துட்டு உடனே பெரிய அமௌண்ட்டு வாங்கின உடனே அவங்களே திருப்பி ஏமாத்துறது. இந்த ஏமாற்றத்தெல்லாம் கடகராசிக்காரங்க சந்திச்சுக்கின்னு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ராசி அந்த மாதிரி இருக்குது. மேக்சிமம் கடகராசியில் இருக்கிறவங்க ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் படைச்சிருவாங்க, ஒரு பதவிகளில் வருவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த ராசி ஆசீர்வதிக்கப்பட்ட ராசி. அப்போ இந்த கடகராசிக்காரங்க எதெல்லாம் மைனஸ், அன்பு தான் மைனஸ். எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தால் தான் ஒரு மனிதன் அங்கே இழக்கும் அடைகிறான். இதுதான் விஷயம். அதனால தான் நான் மறுபடியும் ரொட்டீனாக சொல்கிறது என்னென்னா, அளவுகோலாக வைத்திருக்க வேண்டும். எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அதீத உள்ளுணர்வுகளை நம்ம போயிடக்கூடாது. ஆமாம், அன்பு காட்டினாலும் அளவுகாலம் இருக்கணும், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அதுக்கு இதனால தான் சொல்கிறேன். ஆமாம், இந்த தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ்கள்லாம் என்னை விட்டு போயிடணும். எனக்கு எது நிறை எது குறைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் எங்கே உயரணும் எங்கே தாழணும், எனக்கு என்னுடைய காலம் எப்போ என்னை உயர்த்தும், என்னுடைய செய்கைகள் சரியாக இருக்கா தவறாக இருக்கா எனக்கே புரிய மாட்டேது. நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதுக்கு தான் இந்த அயனங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே முன்னோர்கள் சாஸ்திர முறைப்படி பிரித்து வச்சிருக்கா. சார், இதற்கெல்லாம் இந்த அயனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அப்போ தெய்வ அனுகிரகம் வேண்டி பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த தட்சிணாயன காலங்கள். அப்போ நம்மளுடைய நிறை குறைகள், நமக்கு என்ன எனர்ஜி வேணும், என்ன சக்தியை நாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம பலவானாக மாறணும். இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க மாட்டா. ஒருவேளை நம்ம உசத்தியாக நினச்சின்னு இருக்கோமா, நம்ம அதை ஈர்க்கிறதுக்கு நமக்கு எனர்ஜி இல்லையா, சக்தி இல்லையா, அளவுக்கு மீறிய ஆசைகள் நாம் படுறோமா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெளிந்த நீரோடையாக நம்மை உருவாக்க வேண்டும். ஆமாம், நாம் ஒரு பொருள் மீது ஆசை வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் அடைவதற்கு உண்டான தகுதி முதல்ல நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். தகுதி இருக்கோ இல்லையோ, ஆசைவை கண்டிப்பாக அடையுன்றது அது வேறு விதமான ஒரு கோணம். அதனால் பல பிரச்சனைகளும் வருது. அதனால தான் பிரச்சனையே வருது. தகுதி அறிந்து, நிலை அறிந்து, தன்னுடைய இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அறிந்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் சரியானவையாக ஆக வேண்டும். தன்னுடைய வருங்கால சந்ததிக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நம்முடைய காலத்தை நாம் பயணித்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் இந்த தட்சிணாயன காலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ வரக்கூடிய இந்த 6 மாதம் என்பது இந்த தட்சிணாயன காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களும் செய்யக்கூடிய இறைவனுடைய சேவை, அவனுடைய மந்திர உபதேசம், அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய பாதங்களை நாம் சரணாகதி அடைவது. ஏன்னா வரக்கூடிய விழாக்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். ஒவ்வொரு விழாக்களும் உங்களுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்தும், உங்களுக்கு நீங்கள் யார் என்று முதல்ல புரிய வைக்கும். அப்படியே டைரக்டாக கொடுக்கக்கூடிய அனுகிரகம் இந்த தட்சிணாயனத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விசேஷ பூஜைகள் எல்லாமேத்துக்கும் வரலாறு இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த தட்சிணாயன காலத்தை இந்த கடகலக்னக்கார் இந்த இறைவனுடைய திருநாமங்களையும் திரு உருவங்களையும் அரு உருவங்களையும் சிவாலயங்களையும் சிவகுருமார்களையும் அம்பாளையும் எல்லாரையும் வணங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அப்போ பஜன் பண்ணி எல்லா அனுக்கிரகமும் எடுத்து அடுத்து வரக்கூடிய உத்தராயணத்தில் உங்களுடைய பலத்தை நீங்கள் நிறுவியுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.